அந்த தென் மாவட்டமே அலறக்கூடிய மிரளக்கூடிய அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாக அவர் தூத்துக்குடிக்கு பிளப்பு தேடி வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடியது. கருணாநிதி கிட்ட போயிட்டு தலைவரை எனக்கு இதுதான் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இதுதான் செய்ய முடியுமா முடியாதா? 3 மிசாவை கழிச்சு அதை அரசியலுக்காக பயன்படுத்தாத ஒரே தலைவர் ஒரு மனிதர் அப்படின்னா தலைவர்னு கூட சொல்ல முடியாது, மனிதர் அப்படின்னா கும்பகோணார் மட்டும்தான். 30-40 ஆண்டு காலமாக ஒரு அசைக்க முடியாத ஒரு பிராண்டு. 6 தடவையும் இவர் எதிரிகளை அடித்து தன்னோட முயற்சினால் வெளியே வராப்ப கலைஞர் கருணாநிதிக்கும் அவருக்குமான நெருக்கமும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட நேரடி பழக்கம் இருந்துச்சு. 85 வயசு வாக்கில் தான் இறந்து போகிறார், வயது முதிர்வு காரணமாக. அப்போ வரைக்கும் அவர் தன்னோட வழக்குகளை ஒவ்வொன்றா புரஷ்டார். கும்பகோணார் அவர் ஸ்கெட்சு போட்டு இது வரைக்கும் யாரும் தப்புனதில்லைங்கிறது அந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் வழக்கறிஞர் LT தாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 70, 80, 90 காலகட்டத்தில் தென் மாவட்டத்திலே மறக்க முடியாத பேர் அப்படின்னா இந்த கும்பகோணர். ஸோ யார் இந்த கும்பகோணர் சார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் கைத்தாரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு மனிதர். அவர் தூத்துக்குடிக்காக பிளப்பு தேடி வராங்க. அப்போ வந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவரை அவர் அறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்தில் ஒரு தொண்டனாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர் வன்முறையாளராக வெளியே காட்டுறாங்க. அந்த காட்டும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கான அந்த ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தென் மாவட்டமே அலறக்கூடிய மிரளக்கூடிய அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாக அவர் தூத்துக்குடிக்கு பிளப்பு தேடி வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடியது. ஆனால் பேசிக்காக பார்த்தா அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு மேய்த்து பிளப்பு நடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்ப பின்னணி உள்ள ஒரு சாதாரண நபர். அவ்வளோ சாதாரண நபரை ஒரு தென் மாவட்டமே மிரளக்கூடிய நபராக மாற்றினது தூத்துக்குடிக்கு அவர் வந்ததுக்கப்புறம் அந்த இயக்கம் சார்ந்த முன்னெடுப்புகளும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் சூழ்ச்சிகளா இல்லை வன்முறைகளா என்ன அதுங்கிறது அது பிற்காலத்தில் அவருக்கு அப்படி ஒரு பேரை உருவாக்கு. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த திமுகவை முழு மூச்சா வளர்த்ததே அவர் தான். தீவிர தொண்டனாலாம் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு பொறுப்பு கொடுக்காது ஏன் சார்? அதில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக இயக்கத்துக்காக பாடுபட்டார். அதில் அவர் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையும் சொன்ன விஷயம், ஏன் முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட எல்லா இடத்துலையுமே சொன்னது என்னென்னா தூத்துக்குடிக்கு அவரை பார்க்காம போனது கிடையாது. அதே போல் கலைஞர் கருணாநிதி கிட்ட மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்த மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆற்காடு வீராசாமி அவர்களாக இருக்கட்டும், MR ராதா, இவங்களுடைய சிறை வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார். அப்படி இருந்தும் தன்னோட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் நெளிவு சுழிவாக கையாண்டதே கிடையாது. ஏன்னா அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு யதார்த்தவாதி. கும்பகோணார் அப்படின்னா கருணாநிதி கிட்ட போயிட்டு தலைவரை எனக்கு இதுதான் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இதுதான் செய்ய முடியுமா முடியாதா? இது மற்ற எல்லாரும் தலைவரை இதை செஞ்சு கொடுங்க, அவங்க கட்சிக்காரன். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போகிறாருன்னு அப்படின்னா தனக்காக எதுவுமே கேட்டது கிடையாது. அவர் தன்னோட இறுதி காலம் வரைக்கும் ஏன் அவர் கிளை செயலாளராக கூட அந்த கட்சியில் பொறுப்பு கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சித்தாந்தவாதியாக இயக்கவாதியாக இருந்துட்டார். அப்படி இருந்ததுனாலேயே என்னவோ தெரியல, ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு அமைச்சரை, அந்த கும்பகோணார் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை அந்த குடும்பம் இழந்துச்சா என்னன்னு தெரியாது, அந்த குறிப்பிட்ட சமூகம் இழந்துட்டுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ கும்பகோணார் அவர்களோட 20 வருட அந்த சிறை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க சார். அவர் மேலே புனையப்பட்ட வழக்குகள்,
குறிப்பாக சொல்ல போனால் விசா வாழ்க்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுக்கு அடையாளமே மிசா தான். அப்படி அந்த மிசா அப்படிங்கிற மிசா கைதிங்கிறத வச்சே இன்னைக்கு பலரோட அரசியல் வாழ்க்கை வெளியே வந்துச்சு. ஆனால் 3 மிசாவை கழிச்சு அதை அரசியலுக்காக பயன்படுத்தாத ஒரே தலைவர், ஒரு மனிதர் அப்படின்னா, தலைவர்னு கூட சொல்ல முடியாது, மனிதர் அப்படின்னா கும்பகோணார் மட்டும்தான். 3 மிசா கழிச்சும் அதை வந்து எந்த ஒரு அரசியலுக்காகவும் எந்த ஒரு விளம்பரத்திற்காகவும் பயன்படுத்தாம, ஒரு தனக்கு பதவி வேணுங்கிறதுக்காக பயன்படுத்தாம, அதை கரெக்டாக வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியலுக்கு தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் விட்ட ஒரே மனிதர் வந்து கும்பகோணார் தான். தன்னோட அதாவது இளமை பருவத்தை முழுக்க முழுக்க ஒரு வன்முறையாளராகவே அந்த சமூகம் நம்மளை பார்க்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதற்காக தன்னை அர்ப்பணிச்சாருங்கிறத விட அந்த வாழ்க்கையை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி சமூகம் அவர் மேலே ஒரு திணிப்பு திணிக்குது. அதாவது வன்முறையாளர் அப்படிங்கிற ஒரு முகத்தை அவர் முகமூடியாக மாட்டுது. மாட்டினதுக்கப்புறம் அவர் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு 20 ஆண்டுகால சிறை வாழ்க்கை, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 30-40 ஆண்டு காலமாக ஒரு அசைக்க முடியாத ஒரு பிராண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னன்னா, நான் இங்கே டான் அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக தன்னோட பிராண்டை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாரு. அதுபோல் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிடியும் எதிரிக்கு தன்னோட பிடியை வந்து விட்டு கொடுக்காம இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மேலே நிறைய கொலை வழக்குகள்லாம் பதிவுப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. அவர் கடந்து வந்த பாதையை வன்முறை பாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது காவல்துறை ஒரு உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க. அதே போல் இவர் பொதுவான விஷயங்களுக்காக பண்ணியிருந்தா கூட, இயக்கத்திற்காகவோ இல்லை பொதுவான விஷயங்களுக்காகவோ பண்ணியிருந்தா கூட சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லி வழக்குகள் வந்து இவர் மேலே பாய்ந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் பல வழக்குகளில் வந்து இவர் வந்து நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டார். குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தையே ஒழுக்கிய டாக்டர் மரகதவேலு அந்த கொலை வழக்காக இருக்கட்டும், பல வழக்குகளில் இவர் வந்து நிரபராதின்னு சொல்லி நீதிமன்றமே விடுவிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவரையும் வந்து கொலை முயற்சிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ எத்தனை வாட்டி சார் இது? ஒரு 6 தடவை இவர் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பாணியாக வந்து எதிரிகள் கையில் சிக்கிட்டாங்கன்னு நினச்சி எதிரிகள் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 6 தடவையும் இவர் வந்து எதிரிகளை அடித்து தன்னோட முயற்சினால் வெளியே வராப்ப. அதாவது என்னென்னா, எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்னு சொல்லி. அதை மாற்றி எழுதின ஒரு மனிதர்னா அது கும்பகோணார் மட்டும்தான். அது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஜாம்பவான்னே சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் ஏன் இவர் வந்து பதவி வேணாம் அப்படின்ட்டு இருந்தார் சார்? அவருக்கு என்னன்னா, அவர் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எடுத்துக்கோங்க. அதில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அந்த இயக்கம் சொல்லக்கூடிய கருத்து ஆட்சிக்கு வரணும், சித்தாந்தம் ஆட்சிக்கு வரணும்னு நல்லா பார்ப்பாங்க. அதே போல் திராவிட இயக்கத்துலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரணும்னு வேலை பார்த்த சித்தாந்தவாதிகள் நிறைய. அதில் ஒருத்தர் தான் இந்த கும்பகோணார். அவர் அரசியல் ஆசை இல்லாமல் இருந்துச்சு ஒழிய அவர் சார்ந்த சித்தாந்தம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் முழு மூச்சா வேலை பார்த்தாரு. அதே போல் தனக்கு பதவி வேணுங்கிறதுல எந்த ஒரு இடத்துலையும் அவர் யாருக்கிட்டையும் போய் நிற்கலை. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கிளை செயலாளர் கூட அவர் பதவி வாங்கலை. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை அரசியல் எடுத்துக்கிட்டால் என் பெரியசாமின்னு சொல்லக்கூடிய அவர் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தாங்க. இன்னைக்கு அவரோட மகள் வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் கீதா ஜீவனாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகனண்ணனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெரியசாமி அண்ணனே வர்றதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாநகருக்குள்ள அந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டு போனது யாருன்னு பெரியசாமி அண்ணனே ஒரு மேடையில் சொல்லியிருக்கார். நாங்கள்லாம் தட்டாறு மடத்திலேருந்து இயக்கத்திற்காக தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ளே அந்த மாநகருக்குள்ளே வரும்போது வர்றதுக்கு முன்னாடி இருந்தே கொம்பண்ணா வந்து வேலை பார்த்தாரு. ஆனால் எந்த ஒரு அரசியல் பதவியும் அவர் இதுவரைக்கும் எதிர்பார்த்ததில்லை. அவருக்கு அரசியல் ஆசை இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அரசியல் ஆசை இல்லாத ஒரு அரசியல்வாதி. ஆனால் திமுக முழு மூச்சா வளர்த்திருக்காரு, தீவிர தொண்டனா இருக்காரு. ஏன் சார் அதில் ஒரு அதுதான் ஒரு சித்தாந்தவாதியாக வளர்த்துருக்காரு, அரசியல்வாதியாக வளர்க்கல. அவர் எல்லாரும் அங்கே ஒரு அரசியல்வாதின்னா எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த வாட்டி நம்ம கவுன்சிலர் ஆகணும், மேயர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும்னு சொல்லி.
ஆனால் அவர் நினச்சிருந்தா ஒரே தடவையிலே அமைச்சராயிருக்கலாம். அவருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் அவருக்குமான நெருக்கமும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட நேரடி பழக்கம் இருந்துச்சு. எல்லாரு கூடயும் அவ்வளோ உறவு இருந்தும் அவர் வந்து தன்னோட இதை வந்து ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் கூட கேட்கலங்கிறது தான் அந்த சமூகத்துக்கான அரசியல் அங்கீகாரத்திற்கான இழப்புன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இந்த கொம்பன் கோனார் அப்படின்றவர் மேலே வந்து நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க? அவர் மேலே சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு 50 வழக்குகளுக்கு மேலே காவல்துறையால் வந்து வழக்கு போடப்பட்டு அதில் பல்வேறு வழக்குகள், பெரும்பான்மையான வழக்குகள் நிரபராதியாக அவரை வந்து நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணுச்சு. என்னென்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு வழக்கு எடுக்காங்கன்னு அப்படின்னா அடுத்த கட்டமாக காவல்துறை வந்து பிட்டப் நிறைய போடும். அதே போல் அவர் காலத்தில் ஒரு சில வழக்குகள் அவர் மேலே அவரோட செயல்பாடுகளால் வழக்குகள் வருது. இருந்த போதும் அதை தாண்டி பிட்டப் வழக்குகள் அதை தாண்டி வருது. அவருக்கு புனையப்பட்ட வழக்குகளாக அவர் மேலே இதுங்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு கடவுளுடைய ஆன்மீக பாதையில் மாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த படிப்படியாக வழக்குகளை வந்து ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வர்றாரு. கடைசியில் ஒரு 85 வயசு வாக்கில் தான் இறந்து போகிறார், வயது முதிர்வு காரணமாக. அப்போ வரைக்கும் அவர் தன்னோட வழக்குகளை ஒவ்வொன்றா குறைச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கொம்பன் கோனாருக்கு திடீர்னு வந்து பக்தியில் வந்து நாட்டம் ஏற்பட என்ன சார் காரணம்? அதாவது அவர் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அடாவடியான, அதாவது சமூகத்தோட பார்வையில் அடாவடியாக ஒரு யாருக்கும் கட்டுக்கடங்காத காளையாக திரிஞ்சிட்டு வர்றாரு. அப்போ ஒரு 30 வயசுக்கு மேலே தனக்கு மனமாறுதல் ஏற்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா குலதெய்வத்து மேலே அவருக்கு மிகுந்த பக்தி, அவங்க குலதெய்வத்து மேலே மிகுந்த பக்தி ஏற்படுது. அதுக்கப்புறம் அவர் தன்னோட வாழ்க்கையை வந்து நிறைய விஷயங்களில் அந்த ஆன்மீகத்தோட வெளிப்பாடை கொண்டு வர்றார். ஆனாலும் அதற்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களால் அது ஒரு சில விஷயங்கள் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆன்மீகத்தை முழுசாக நம்புறாரு. ஆனாலும் அந்த பழைய வன்முறை பாதை வந்து விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க, அதே போல் தொடர்ந்து வருது. அதை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவும் அந்த வன்முறை பாதை வந்து முடிஞ்சு அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதியாவே கடைசி காலங்களை கழிச்சார். பார்த்தீங்கன்னா கொம்பனோட ஸ்கெட்சில் வந்து யாருமே தப்பினது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாரும் அப்படி தப்பி வந்திருக்காங்க? உண்மையிலே கும்பகோணார் அவர் ஸ்கெட்சு போட்டு இது வரைக்கும் யாரும் தப்புனது இல்லைங்கிறது அந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் உண்மையாகவே கும்பகோணார் ஒரே ஒருத்தரை வாழணும்னு ஆசைப்பட்டாப்புல. கும்பகோணார் கூப்பிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கிய பிரமுகர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை வந்து சொல்கிறாங்க, இவங்களை வந்து கொலை பண்ணணும், இவங்க வந்து நமக்கு எதிரானவனாக இருக்கான், நம்ம வாழ முடியாது ஆள முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கும்பகோணார்கிட்ட சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா சங்கரங்கோயிலில் சேர்மனாக இருக்கக்கூடிய குருசாமி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சொல்கிறாங்க. அந்த குருசாமி கோனாரை வந்து கொல்லணும்னு சொல்லும்போது இவர் யாருன்னே தெரியாமல் போகிறாப்புல. அங்கே போய் உட்காந்து அந்த சங்கரங்கோயில் சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அங்கே தொழிலே பண்ண முடியாமல் அந்த குறிப்பிட்ட சமூகம் இருக்குது. அதை குருசாமி வந்ததுக்கப்புறம் அந்த அவர் சார்ந்த சமூகம் வந்து தொழில் பண்ணுது. குருசாமி கோனாரும் கும்பகோணாரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம இளம் வயதில் பட்ட பாடுகளை இந்த ஒரு மனிதனாக நின்று அரசியல் ரீதியாக மாற்றம் கொண்டு வரான் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து குருசாமி கோனாரை யாரை கொலை பண்ண போகிறாரோ அவரையே கூப்பிட்டு, உனக்கு உன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்லி அவர் அதாவது எப்படின்னா குருசாமி கோனாரை கொலை பண்ண போயிட்டு அவருக்கு காவலாக மாறின ஒரு சம்பவம்னா அது ஒரே ஆள் குருசாமி கோனார் மட்டும்தான். கும்பகோணார் ஸ்கெட்சில் ஒரே ஆள் குருசாமி கோனார் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகோணார் மட்டும்தான் வந்து தென் மாவட்டங்களில் திமுகவில் வந்து முக்கியமான நபராக இருந்தாரா, இல்லை வேற யாராவது இருந்திருக்காங்களா? இல்லை, உங்களுக்கு அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் ஒவ்வொருத்தரை முகமாக காட்டுறது என்னென்னா அந்த சமுதாய வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்காக காட்டுவாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கும்பகோணார் இருந்தார். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் முதல் சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் பத்மநாபன் வராப்புல. அவருக்கு அப்புறம் நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் ஆச்சூர் மணின்னு சொல்லி இவங்க வராங்க. இந்த 2 பேர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மாறினதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு திமுக சார்பில்
தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை. குறிப்பாக சொல்லணும்னா பெரிய அளவில் ஒன்றிய செயலாளர்கள் பட்டியல் கூட கிடையாது. இன்னைக்கு கும்பகோணாருடைய மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் ஒன்றிய செயலாளர் பட்டியலில் கூட யாதவர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கும்பகோணார் வாழ்ந்த மாவட்டத்தில் இன்னைக்கு கும்பகோணார் இல்லாதனால அந்த சமூகமே அரசியலில் அவருக்கான ஒரு பரிந்து பேசுறதுக்கான ஒரு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. அந்த திராவிட இயக்கத்தில் இன்னைக்கு திமுகவில் எடுத்துக்கிட்டா மாவட்ட அமைப்பாளர்கள் பட்டியலில் ஒரு யாதவர் கூட கிடையாது. அதாவது கலைஞர் காலத்தில் கலைஞரோட இருந்த நெருக்கம், இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி நேரடியாவோ மறைமுகமாவோ யாதவர்களுக்கான பிரதிநிதியாக இவர் செயல்பட்டாருங்கிறத நம்ம வந்து நேரடியாக சொல்லவிட்டாலும் மறைமுகமாக சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி வச்சிருந்தார். ஆனால் இவர் மறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் பட்டியலில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் யாதவர் கிடையாது. மாவட்ட அணி பிரிவுகள்னு சொல்லுவாங்க அந்த கட்சியோட இதில், அமைப்பாளர் பட்டியல்லையுமே எந்த யாதவருக்கும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை கொடுக்கல. நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையுமே அந்த கும்பகோணார் மறைவுக்கு அப்புறம் பிரதிநிதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். யாதவருடைய முகமாக வேற ஆட்களை யாருமே உருவாக்கலை. காரணம் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி சட்டமன்றத்தில் முதல் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலியில் யாருன்னா டாக்டர் பத்மநாபன். அவருக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் போட்டியிடறதுக்கு கூட திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் யாதவருக்கு வாய்ப்பு வழங்கலை. அதே போல் நாங்குநேரி சட்டமன்றத்தில் ஆச்சூர் மணி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருது. இது கும்பகோணார் டாக்டர் பத்மநாபன், ஆச்சூர் மணி இப்படியான ஆளுமைகளை திமுக வந்து அடுத்த தலைமுறைக்கான ஆளுமைகளை உருவாக்க தவறிட்டு, அதனால அதுதான் நம்ம சொல்ல முடியும். கும்பகோணரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி மேடம்.